EVKS இளங்கோவன் உருவப்படங்கள் திறப்பு, மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் எப்போது? தேர்தல் ஆணையம் இன்று அறிவிப்பு. ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். ஆளுநருக்கு ஆதரவு தருவதாக பாஜக அதிமுகவை கண்டித்தும் முழக்கம். அரசு மருத்துவமனைகளில் போதிய எண்ணிக்கையில் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கூலி படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக பாங்காங் புறப்பட்டார் நடிகர் ரஜினிகாந்த். அரசியல் கேள்விகள் எதுவும் கேட்க வேண்டாம் என செய்தியாளர்களிடம் வேண்டுகோள். காசிரங்கா பூங்காவில் காண்டாமிருகத்திடமிருந்து உயிர் தப்பிய தாய் மகள். ஜீப் சவாரியிலிருந்து விழுந்த நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சிகள். பாலாற்றின் குறுக்கே மீண்டும் தடுப்பணைகள் கட்டப்படும் என சந்திரபாபு நாயுடு உறுதி. ஆந்திர முதலமைச்சரின் பேச்சால் தமிழ்நாடு விவசாயிகள் அதிர்ச்சி. HMPV வைரஸ் குறித்து அச்சம் தேவையில்லை. நாட்டில் 5 குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடரின் 2வது நாளில் மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனுக்கு அவையில் இரங்கல். டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதியை இன்று மதியம் 2 மணிக்கு அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் அறிவிப்பு. மேலூர் தாலுகாவில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். சோழவரம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறப்பால் புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. புழல் ஏரியிலிருந்து சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு 184 கன அடி நீர் திறப்பு. உதகையில் கொட்டி தீர்த்த உறைபனி பொழிவு. காலை கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இந்திய புல்லட் ரயில் இயக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நாட்டில் அதிவேக ரயில்களுக்கான தேவையும் அதிகரித்து வருகிறது என பிரதமர் மோடி பேச்சு. நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வட இந்தியாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சம். இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ள 330 துருவ் வகை ஹெலிகாப்டர்களும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைப்பு. குஜராத்தில் துருவ் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு முடிவு. அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பனிப்புயல் காரணமாக 6 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம். யாரும் அங்கு பயணம் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை. ஆந்திராவில் நடைபெற்ற கேம் சேஞ்சர் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று வீடு திரும்பும் போது ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் இழப்பீடு வழங்கினார் நடிகர் ராம் சரண். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.